ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூயல் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா Zebronics Zeb Fame 1. இந்த ஸ்பீக்கரை பற்றி என்ன ஏது அப்படி எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் புட்டு வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதில் பாக்ஸில் என்ன ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா RGB லைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 மோட்ஸ் இருக்குது. அந்த லைட்டோட ஃப்ளோ வந்து 7 மோட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட ப்ரொமோஷன் இருக்குது. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 வாட்ஸ் ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு 5 வாட்ஸ் இருக்கும், ரைட் சைடில் ஒரு 5 வாட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 10 வாட்ஸ் ஸ்பீக்கரு. இதில் 10 வாட்ஸுக்கு அப்படி என்னடா இருக்குது, 10 வாட்ஸ்ன்னு சொல்கிறியே, எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் கேட்டு பார்த்தா தாங்க தெரியும். எஃபெக்ட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு மெலோடியஸ் சாங் கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட் வச்சோம்னா நம்ம மூடு அதுக்கேற்ற மாதிரி பீஸாக போகும். அதே மாதிரி ஒரு குத்துப்பாட்டு வைக்கிறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி RGB லைட்ஸ் ஃப்ளோ வச்சோம்னா அப்படியே நமக்கும் சேர்ந்து அப்படியே டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அப்படி இப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் வெளியே. இப்போ அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது. மேனுவல் எதுவுமே கொடுக்கறதில்ல. கொடுத்தா நம்ம இங்கே படிக்கவா போகிறோம், அப்படியே தானே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அப்படியே கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும். அது நாங்கள் எடுத்து வைக்கிறப்ப எங்கேயோ வச்சுட்டோம், எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பேனல் வந்து ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா Zebronics அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பீக்கர்லேயும் ஒரு லோகோ பேட்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில்வர் ஃபினிஷில் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட பேக் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில அந்த QR, அந்த ப்ராடக்ட் நேமு, மாடல் நேமு, மேனுஃபேக்சர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கடா ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, எதுக்கு டஸ்ட்டு உள்ளே போய் ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகுறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம்னா அந்த பேஸ் வந்து நம்ம ஃபுல் எஃபெக்டாக கிடைக்கணும். ஸோ அந்த பேஸ் ஆகிறப்போ அந்த உள்ள அந்த ஏர் வந்து ஃப்ளோ ஆகணும். ஏர் ஃப்ளோ இருந்தால் தான் பேஸ் சூப்பராக இருக்கும். அப்படி ஏர் ஃப்ளோ இல்லைன்னா பேஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ நமக்கு அந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. இப்போ நம்ம RGB லைட்ஸ் ஃப்ளோவை பார்க்கலாம். இந்த USB கேபிள் வச்சு நான் பவர் பேங்க்கில் இன்புட் தரேன். ஸோ இப்போ RGB லைட்ஸ் ஆன் ஆகும் பாருங்கள். இப்போ நான் ப்ளக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா RGB லைட்ஸ் ஃப்ளோக ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு சில மோட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பீஸ் கிடைக்கும் நமக்கு. ஒரு மெலோடியஸ் சாங் கேட்டோம்னா ஒரு நல்ல பீஸாக இருக்கும். பழைய பாட்டெலாம் கேட்டோம்னா நல்லாயிருக்கும். நைட்டு போட்டுட்டு தூங்குறப்போ கேட்டோம்னா அப்படியே தூக்கம் அழகாக தூங்கிடலாம். அப்புறம் இதில் ஒரு கண்ட்ரோல் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் அந்த ஒரு சிங்கிள் பட்டன் 7 ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரு ஃபஸ்ட் இருந்தது ஒரு மோடு, இது ஒரு மோடு. அண்ட் இது வேவாக ஃபுல் RGB எல்லாமே ஒரே ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் ஃபேடாகி வரும். இப்போது ப்ளூ வருதா, அடுத்த கலர் வந்து பொறுமையாக ஃபேடாகி வரும். அண்டு இது ஸ்கை ப்ளூ வருது, க்ரீன் வருது. ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா RGB ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த 3 கலர் மட்டும் தனித்தனியாக வரும். இது வந்து நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அண்ட் இன்னொரு கிளிக் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் வச்சு நம்ம ஒரு ஆடியோ கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு என்ன தோணுது, நாங்கள் பேசுனது கரெக்டாக இருக்கா அப்படின்றது உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் டெவலப் பண்ணிப்போம். அண்ட் இந்த ஸ்பீக்கரை பற்றி ஏதாவது ரிவ்யூ இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ ஆடியோ கேளுங்க, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான மோடுக்கு போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆடியோவில் கேட்குறப்போ அந்த ஒவ்வொரு சின்ன டீட்டெயில்ஸும் அந்த மியூசிக்கில் இருக்கிறது சூப்பராக தெரியுதுங்க. அந்த ஆடியோ வந்து நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மியூசிக்கோட ஃபுல் ஃபீல் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.